இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். செம்ம சூப்பரான மண் சட்டியில செட்டிநாடு எறா குழம்பு தான். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ଆଜି ମାଟି ହାଣ୍ଡିରେ ବଢ଼ିଆ ଗୋଟେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ତରକାରୀ, ତାମିଲନାଡୁ ଫେମସ୍ ନା ଚେଟିନାଡୁ ଚିଙ୍ଗୁଡ଼ି ତରକାରୀ କେମିତି କରିବେ ଦେଖନ୍ତୁ। ଆଉ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମସଲା ସବୁ ଘରେ ରେଡ଼ି କରିକି କରିବ ଜିନିଷ। ଆଉ ଚିଙ୍ଗୁଡ଼ି ଫୁଲ୍ କ୍ଲିନ୍ କରିକି ସେ ମୁଣ୍ଡ ଲାଞ୍ଜ ସବୁ କିଛି ରହିବ ନାହିଁ, ସବୁ କ୍ଲିନ୍ କରିକି ଉପରେ ସେଣ୍ଟରରେ କଟ୍ କରିକି ସେ ବ୍ଲାକ୍ ରହିବ ନା ସେଇଟା କାଢ଼ିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ ଲୁଣ ହଳଦୀ ପକେଇକି கொதிக்க ரக்கிப்பா பையன் தோற்கார். எறா வந்து தலை வாலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிற முதுகு மேலே இருக்கிற பிளாக் கலர்ல ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு நம்ம செட்டிநாடு மசாலா அரைக்கிறதுக்காக மண் சட்டிலேயே மசாலா வந்து அரைக்க போகிறோம். இது வந்து வேர்க்கடலை கடலை எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் எந்தெந்த மசாலா போடுறேன்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜ்லேயும் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் வந்து ஒரிசால தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மேக்ஸிமம் அதிகமாக ஒடியாவில் சொல்வேன். கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன், அது கூட தனியா முழு தனியா கொஞ்சம் போடணும். டிக்கை பானமுறி பொக்கிதுச்சு, அப்புறம் கோல் மர்ச்சோ டிக்கை கொஞ்சமாக மிளகும் போட்டிருக்கேன். ପାନମୁରି ପକେଇକି ଗୋଲ ମରିଚ ତାପରେ ବୋଟା ଧନିଆନା ସେମିତି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଧନିଆନା ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ କିଲୋ ଚିଙ୍ଗୁଡ଼ି କରିବା ପାଇଁ ଯାଉଛି, ସେଇଟା ପାଇଁ மசாலா ବି ଟିକେ ବଢ଼ିயா ରହିବ ତ ଠିକ ରହିବ। 1 கிலோ எறா நான் பண்ண போறேன், அதனால வந்து தனியா வந்து ஒரு கைப்பிடி அளவு, காஞ்ச மிளகா வந்து இது ரொம்ப காரமா இருக்கும், அதனால ஒரு 2 காஞ்ச மிளகா, ଆଉ ଧନିଆ ବୋଟା ଧନିଆ ପକେଇକି ଦିଟା ଶୁଖିଲା ଲଙ୍କା, ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା, ବେଶୀ ରାଗ ରହିବ ଏ ଶୁଖିଲା ଲଙ୍କା, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ରାଗ ଟିକେ କମ୍ ପକେଇବା ପାଇଁ ପକେଇ ଦଉଛି। ତାପରେ ଗୋଲମରିଚ ବି ଟିକେ ଗୋଲମରିଚ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ରସୁଣ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଟିକେ ஜிஞ்சர் அண்ணா சேர்த்து சிஞ்சிக்கு பொக்கிப்பா ପାଇଁ தோற்கார்। சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போடலாம், ஏன்னா சின்ன வெங்காயம் நம்ம வந்து இது கூட அரைக்க போகிறோம், குழம்புலையும் போடுவோம்। ଛୋଟ ପିଆଜନା ଏଇଟା ଫ୍ରାଏ କରିକି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ପାଇଁ ଯାଉଛି, ଆଉ ଟିକେ ଟିକେ କଟ୍ କରିକି ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି, ସେଇଥିପାଇଁ ଛୋଟ ପିଆଜ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ରସୁଣ, ତାପରେ ଆଦା ସବୁ ଟିକେ ପକେଇ କଡ଼ି பத்தா சின்ன வெங்காயம் போட்டுட்டு பூண்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன், பூண்டு வந்து குழம்புல போடுறதுக்காகவும் வச்சுருக்கேன்। இஞ்சி வந்து கொஞ்சம் இடிச்சு போட்டிருக்கேன், இஞ்சி பெரிய வெங்காயமும் ஒன்று போட்டுக்கலாம், குழம்பு நல்லா கிரேவி திக்காக வர்றதுக்காக। இது ரொம்ப கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணுவேன் நான், லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணாவே போதும், ବେଶୀ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। କଡ଼ି ପତ୍ତା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଧନିଆ ପତ୍ତା ବି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଟିକେ ଲୁଣ, ସବୁ எண்ணெய் ମୁଁ ବାଦାମ ତେଲରେ ஃப்ரை କରିச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாமே எண்ணெயில் வதக்கணும்। ஒரு 2 தக்காளி, இது வறுத்து அரைச்சி தான் இந்த மசாலா தான் நம்ம குழம்பா வந்து வைக்க போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செட்டிநாடு மசாலா, இது காரைக்குடி ஸ்டைலில் இப்படி பண்ணுவாங்க। ଚିଙ୍ଗୁଡ଼ି ତରକାରୀ ନା ଏଇଟା କାରାକୁଡ଼ି ଷ୍ଟାଇଲ୍ରେ କରିବା ଜାଣିଛ, ଚେଟିନାଡ଼ରେ ଏମିତି ମସଲା ସବୁ ରେଡ଼ି କରିକି କରିବା, ଆଉ ଚେନ୍ନାଇରେ ଟିକେ ଅଲଗାଟା କରିବା। ତାମିଲନାଡ଼ୁରେ ଗୋଟେ ଷ୍ଟେଟ୍ରେ ଗୋଟେ ଟାଇପ୍ର ତରକାରୀ ମସଲା ସବୁ ରେଡ଼ି କରିବା, ସେଇଟା ପାଇଁ 2ଟା ଦେଶୀ ଟମାଟର ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ତେଲରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। 2ଟା ବି ଖଟା କରେକ୍ଟ ରହିବ, ଆଉ ରାଗ ପାଇଁ ବି ଆମ କଞ୍ଚା ଲଙ୍କା ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକେଇ ଦେଉଛି, ସେଇଟା ପାଇଁ କରେକ୍ଟ 2ଟା ଟମାଟର ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। 2 தக்காளி நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் நான், ஏன்னா பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், இது கூட வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் போடுவோம், அதனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்। இன்கேஸ் குழந்தைங்க இருக்கிறதால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன்। கொஞ்சமாக தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிட்டாவே போதும்। ଟିକେ மிர்ச்சி பவுடர்னா 1/2 ஸ்பூன் ପକେଇ ଦେଉଛି, ଆଉ 1 ସ୍ପୁନ୍ ଧନିଆ ପାଉଡର, ଲୁଣ ଟିକେ ପକେଇକି ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇଲା ପରେ ଟିକେ ପାଣି ପକେଇକି ମସଲା ସବୁ ଭଲ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। கொஞ்சமாக மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன், அது கூட 1 ஸ்பூன் தனியா பவுடரு, ஆல்ரெடி நம்ம தனியா வறுக்கிறதுக்கும் போட்டிருக்கோம், அதனால தனியா பவுடர் கொஞ்சமாக போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே ஃப்ரை ஆகிற வரைக்கும் பார்த்துக்கலாம்। அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக இருக்கணும், இது கொரன்னு இருந்தால் நல்லா இருக்காது। ମିର୍ଚି ପାଉଡର ସାପ ଅଲରେଡି ତରକାରୀରେ ଆଉ ବି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ସେଇଟା ପାଇଁ ଏବେ ସବୁ କମ୍ କରିକି ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିକି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ ପାଣି ବି ପକେଇକି
ପାଣି ଅଲରେଡି ଆମେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ଟାଇମରେ ପାଣି யூஸ் କରିବା ସେଇଟା கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தனியா பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இந்த மசாலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ये मसाला ना फ्रेश मसाला साहब हम घर रेडी करना सेट पे तरकारी भी बढ़िया रोइबा ए चेटीनाड स्टाइल रेट चेटीनाड सब मसाला सब एमती करबा फ्रेश मसाला सब पकिकी ग्राइंड करके करबा हम चिंगुड़ी ना ओडिया स्टाइल रे भी ऑलरेडी मो अपडेट करके रखुचंदी हम चैनल रे ए स्टाइल रे बढ़िया रोइबा टिक्का गरम पानी पकिकी मसाला सब मिक्स करबा पे दरकार கொஞ்சமா சுடு தண்ணி ஊற்றி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம்னாவே போதும் செட்டிநாடு காரைக்குடி ஸ்டைலில் வந்து எறா குழம்பு நம்ம பண்ணிடலாம் இதில் எந்த வெஜிடபிளும் யூஸ் பண்ண வேணாம் வெறுமனே இந்த மசாலா மட்டும்தான் எறா மட்டும் போட்டு பண்ணுவோம் ସବୁ କାଢିକି ଟିକେ ଥଣ୍ଡା କରିବା ପାଇଁ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ଏ ଭିତରେ ଆଉ କିଛି ଭେଜିଟେବଲ ୟୁଜ କରିବା ନାହିଁ ଖାଲି चिंगुड़ी पकी करबा पे दरकार छोटो छोटो चिंगुड़ी पकीबा टाइम रे मैक्सिमम हाफ एन आवर 10 मिनिट्स ऊपर भी हम सिजिबा पे छाड़ीबा टाइम रे किछु होबो नै एबे ना से फ्राई करी द मसाला रे टिके नोडिया पकीकी सेम जगह रे टिके फ्राई करबा पे दरकार बेसी करबो तो नोडिया रे टेस्ट चेंज हो जिवो सेटा पे அந்த சூடான சட்டியிலே கொஞ்சமா தேங்காய் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம் ஏன்னா தேங்காய் போட்டு மசாலா கூட ஃப்ரை பண்ணோம்னா தேங்காயோட டேஸ்ட் வந்து மாறிடும் குழம்போடதோ அதனால தேங்காய் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன் நான் அந்த எல்லாத்தையும் எடுத்து கடாயிலேயே வந்துட்டு மறுபடியும் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா வந்து சோம்பு போடலாம் சோம்பு ஆல்ரெடி போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் சேம் மட்டி அண்டிரன்னா தொல்ல ପକିକି ଟିକେ ସୋରିଷ ପକିବା ପାଇଁ ଦରକାର ଟିକେ ପାନମରି ପକିବା ପାଇଁ ଦରକାର ऑलरेडी हम पानमरी पकिकी ग्राइंड करके अछि मसाला सा ଆଉ ये कारेकुड़ी चेटीनाड स्टाइल जगह रे ना ଟିକେ पानमरी नॉन वेज रे ଟିକେ बेसी यूज करबो सेट पई கொஞ்சமா நம்ம சோம்பு போட்டுருக்கோம் சோம்பு கடுகு நல்லா வறுதோனே சின்ன வெங்காயம் வந்து நான் ஆல்ரெடி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம छोटो प्याज ना ऑलरेडी छोटे छोटे कट करके रखुची ग्राइंड करबा पई भी प्याज यूज करबा टिके प्याज या तरकारी रे बेसी यूज होगा फिर भी मीठा टेस्ट आसीबने வெங்காயம் நிறைய போட்டாலும் இந்த குழம்புல வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ் வந்து இருக்கவே இருக்காது கரெக்டா எல்லா கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டோனே சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை बोलो सरसों सब फ्राई होगिला टाइम रे छोटो प्याज पकीबा पई दरकार तापरे टिके रसुन हम रखुचना सेट भी पकीबा पई दरकार கொஞ்சமா பூண்டு நான் வெச்சிருக்கேன்ல நம்ம ஊர்ச்ச முழு பூண்டுல கொஞ்சம் பூண்டு எண்ணெயில போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுடலாம் रसुन टिके तेलरे पकीकी तापरे छोटो प्याज पकीबा पई दरकार कड़ी पत्ता टिके धनिया पत्ता टिके पकीबा पई दरकार टिके लूण पकीकी फ्राई करबा पई दरकार கொஞ்சமா உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ண போதும் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு ரெண்டுமே அந்த மசாலாலயும் வந்து வறுத்து அரைச்சிருக்கோம் அதுக்காக இது வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சமா தான் போட்டிருக்கோம் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து மிளகாத்தூள் வேகும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் வரும் அதுக்காக வெறும் மிளகாத்தூள் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு போடலாம் மறுபடியும் வெந்தயத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதக்கணும் छोटो प्याज ना बोलो फ्राई होबा पे दरकार ये फ्राई होगिला टाइम रे कोरिएंडर ऑलरेडी हम छोटे छोटे कट करके पकीबा पे दरकार कोरिएंडर टेस्ट है ना प्याज संगरे बढ़िया टेस्ट आसीबो सेट पे लास्ट पकीबा फिर भी ये तरकारी रे एबे प्याज संगरे भी टिके पकीबा पे दरकार बढ़िया फ्राई होगिला टाइम रे टिके जिंजर गार्लिक पेस्ट छोटो प्याज ऑलरेडी हम कट करके रखुचना सेट पे इससे जल्दी जल्दी बोलो पेस्ट टाइप रे हेजिबो வெங்காயம் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கோம்ல அதனால வெங்காயம் வந்து நல்லா குழஞ்சிட்ட மாதிரியே ஆயிடும் வெங்காயம் குழையும் போது 1/2 ஸ்பூன் மட்டும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் टिके 1/2 स्पून है ना जिंजर गार्लिक पेस्ट टिके पकीकी प्याज संगरे बोलो मिक्स करबा पे दरकार सेम टाइम रे मसाला भी हमें पकी देबो कोन पे ना से प्याज जिंजर गार्लिक पेस्ट और मसाला सब गोटे टाइम रे बोलो सिजी देबो सेट पे नल्ला टिके धनिया पाउडर पकी दिची तापर टिके मिर्ची पाउडर से संग से सबना तेलरे बोलो मिक्स करबा पे दरकार ஆல்ரெடி மிளகாத்தூள் நம்ம போட்டிருக்கோம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம் அது ஞாபகத்துல வச்சுட்டு இது வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்ச் மட்டும் தான் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் தனியா பவுடர்
கொஞ்சமா ஜீரக பவுடர் போட்டு நல்லா வதக்கிடுறேன் நான் இது கூடவும். அந்த மசாலா வந்து நம்ம இப்பவே போட்டுருவோம். இதுலயும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த ரெட் கலர் கரெக்டா வர்றதுக்கு அளவுக்கு மிக்ஸ் பண்ணாவே போதும். ட்ரெடிஷ்னலா பண்றது வந்து அந்த சைட்ல பண்ற மாரியே நம்ம எந்த இதுவும் மாத்தாம பண்ணோம்னா, அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பர்வா இருக்கும். எல்லாமே மொளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்திட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி எல்லா மசாலாமும் நல்லா ஆறிடுச்சு. அதனால நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது இப்பவே நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ଏ ଟ୍ରେଡିସନାଲ ତରକାରୀ ସାବ ନା ସେ ତାଙ୍କ କେମିତି କରୁଛି ସେମ୍ ଷ୍ଟାଇଲରେ କରିବା ଟାଇମରେ ସେ ଟେଷ୍ଟ ବଢିଆ ଆସିବ। ଆଉ ଅଲରେଡି ମସାଲା ସାବ ଆମ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛି ସେଇଟା ଏ ଟାଇମରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମସାଲା ଅଲରେଡି ଆମେ ତେଲରେ ଫ୍ରାଇ କରିକି ଅଛି। ଏ ପିଆଜ ବି ତେଲରେ ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛି। ବେଶୀ ଟାଇମ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆଉ ମସାଲାର ତେଲ ବାହାରିବା ଟାଇମରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆମେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ପକେଇଦେବ। இது பண்றது வந்து நான் 1 கிலோ எறாக்காக பண்றேன். அதனால மசாலா வந்து ரொம்ப தண்ணியா இருக்காது இந்த குழம்பு. திக்கா தான் இருக்கும். சாப்பாட்டுல வந்துட்டு அப்படியே போட்டுன்னு நம்ம கூட்டு மாரி சாப்பிடுற மாரி தான் இருக்கும்। ଏ ବେଶୀ ପାଣିଆ ଟାଇପର ରହିବ ନାହିଁ। ଏ ତରକାରୀ ଟିକେ ବେଶୀ thick ରହିବ, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଲୁଣ ରାଗ ସବୁ ଏବେ ଚେକ୍ କରିକି ଏଇଟା ଟିକେ ରାଗ ଟାଇପର ରହିବ। ଆମେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ପକେଇବା ଟାଇମରେ ସେ ରାଗ ଠିକ ହେଇଯିବ। ଲୁଣ ଟିକେ କରେକ୍ଟ ରହିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। ମୁଁ ୟୁଜ କରୁଛି ବଡ ବଡ ଚିଙ୍ଗୁଡ଼ି। ସେଇଟା ବଡ ବଡ ଚିଙ୍ଗୁଡ଼ି ମ୍ୟାକ୍ସିମମ୍ 5 ମିନିଟ୍ ସିଝିବା ପାଇଁ ଛାଡ଼ିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। ବେଶୀ ଟାଇମ ଛାଡ଼ିବ ନା ସେ ରବର ଟାଇପର ହେଇଯିବ। ଛୋଟ ଚିଙ୍ଗୁଡ଼ି ଏତେ ଟାଇମ ସିଝିବା ଟାଇମରେ ବି କିଛି ହବ ନାହିଁ। ବଡ ଚିଙ୍ଗୁଡ଼ିକି ଏମିତି ଛୋଟ ଟ୍ରିକ୍ସ ଫଲୋ କରିବା ପାଇଁ ଦରକାର। ନାଇଁ ତ ଚିଙ୍ଗୁଡ଼ିର ଟେଷ୍ଟ ନା ଟିକେ ଖାଇବା ଟାଇମରେ ରବର ଟାଇପର ହେଇଯିବ ଚିଙ୍ଗୁଡ଼ି ସିଝିବା ଷ୍ଟାଇଲ। மசாலாலாம் போட்டுட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டோம்னாவே போதும்। எண்ணெய் வெளியே வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்து குழம்பு வரணும்। அதுக்கப்புறமா நம்ம எறா போட்டுடலாம்। நான் யூஸ் பண்ண போறது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய எறா। பெரிய பெரிய எறா வந்து நம்ம மேக்சிமம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டாவே அது கரெக்டா வெந்துரும்। நம்ம சின்ன எறானா எவ்வளவு நேரம்னாலும் வேக வைக்கலாம்। ஆனா பெரிய எறா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வேக வச்சோம்னா அது ரப்பர் மாதிரி ஆயிடும்। அதனால குழம்பு மசாலா ஃபுல்லா நல்லா வெந்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு உடனே தான் எறா போட்டுட்டு ஒரு 5 மினிட் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம்। அதுக்காக ଆଉ ମସଲାର କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଛାଡ଼ିବା ଟାଇମରେ ଆମେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଚିଙ୍ଗୁଡ଼ି ଏବେ ପକେଇକି ବଢ଼ିଆ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 5 ମିନିଟ୍ସରେ ଚିଙ୍ଗୁଡ଼ିରେ ଲୁଣ ଅଲରେଡ଼ି ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ରଖୁଛି। ସେ ରାଗ ସବୁ ଭିତରେ ଆସିବା ଟାଇମ୍ ତକ கவர் କରିକି ଟିକେ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। எறா போட்டுட்டு மசாலாலாம் ரொம்ப தண்ணி எல்லாம் ஊத்தாம திக்கா இருந்ததுனாவே இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்। ଏ ବେଶୀ ପାଣିଆ ଟାଇପର କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ ନାହିଁ। ଏମିତି ଥିକ୍ ଟାଇପର ରହିବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ଚିଙ୍ଗୁଡ଼ି ପକେଇକି ଏବେ ରାଗ ଠିକ ରହିବ। ଲୁଣ ସବୁ ଚେକ୍ କରିକି କଭର କରିକି ଟିକେ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ତେଲ ବାହାରିକି ଆସିବା ଟାଇମରେ ଛୋଟ ଛୋଟ ଧନିଆ ପତ୍ର କଟ୍ କରିକି ପକେଇକି ବଢିଆ ମିକ୍ସ କରିବ। ତ ଅଲରେଡି ମାଟି ହାଣ୍ଡିରେ ଗରମ ବେଶୀ ଟାଇମ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ଆମେ ତରକାରୀ ଟିକେ ତେଲ ବାହାରିବା ଟାଇମରେ ବନ୍ଦ କରିବ ତ ଠିକ ରହିବ। சட்டியில வந்து எப்பவுமே அந்த சூடு வந்து ஜாஸ்தியாவே இருக்கும்। நம்ம குழம்ப கவர் பண்ணி நல்லா கொஞ்ச நேரம் வெந்துட்ட உடனேயே அதை நம்ம எடுத்துட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டோம்னாவே அந்த குழம்புல வந்துட்டு அந்த ஹீட் கரெக்டா இருக்கும்। மண் சட்டி வந்து அப்பப்போ செய்யும் போது அதோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும்। எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு குழம்புல। எறாவும் நல்லா வெந்துட்டு இருக்கு। அது நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த எறா வெந்துட்டு சாஃப்ட்னஸ் கரெக்டா தெரியும்। ரொம்ப நேரம் வேக வச்சு எறாவோட டேஸ்டே மாறிட மாதிரி இருக்காம கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும்। ତରକାରୀ ଭଲ ସିଝିଗଲା। ସେ ଗୋଟେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ଆମ କାଢ଼ିକି ଦେଖିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। ନାଇଁ ତ ବେଶୀ ଟାଇମ ସିଝିକି ରଖିବ ତ ଚିଙ୍ଗୁଡ଼ିର ଟେଷ୍ଟ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ। ଆଉ ଏତିକି thick ରହିବ ଟାଇମରେ ତରକାରୀ ବଢିଆ ରହିବ। ଆଉ ରୁଟି ସାଙ୍ଗରେ ପରଟା ସାଙ୍ଗରେ ଇନ୍ କେସ୍ ଜିରା ରାଇସ୍ କରିବା ଟାଇମରେ ବି ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଏଇଟା। ଆଉ ଚେଟିନାଡ଼ ଷ୍ଟାଇଲରେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ତରକାରୀ ରେଡି ହୋଇଗଲା। ଏଇଟା ତାମିଲନାଡୁର ବେଶୀ ଫେମସ୍ ଚେଟିନାଡ଼ ମସାଲା ସାପ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ଗୋଟେ ଟାଇମରେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ଟେଷ୍ଟ ବଢିଆ ରହିବ। ଇନ୍ କେସ୍ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ லைக் କରନ୍ତୁ, கமெண்ட் କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ। ரொம்ப நாளா வெஜ் மட்டும் தான் நான் போட்டுன்னு இருக்கேன்। இந்த எறா வந்து கரெக்டா சூப்பரா செட்டிநாடு குழம்பு பண்ணியிருக்கேன்। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்। பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। ସେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ନା ଭଲ ସିଝିଗଲା। ଗୋଟେ ଟାଇମ ଚେକ୍ କରିବା ଟାଇମରେ ଜାଣିପଡ଼ିଛି ତରକାରୀ ଏମିତି କଲର ଆସିବ ଲାଷ୍ଟରେ। ବଢିଆ ଛୋଟ ଛୋଟ
ଧନିଆ ପତ୍ର କଟ୍ କରିକି ପକେଇକି ସେଇଟା ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ଧନିଆର ସ୍ମେଲ୍ ନା ତରକାରୀରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ମାଟି ହାଣ୍ଡିରେ ତରକାରୀ କରିବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମୋର ଚୁଙ୍ଗୁଡ଼ି தர்காரி அப்பணமான பி ட்ரை கறிக்கி தேக்கந்து சூப்பர்வா நம்ம மண் சட்டியில் பண்ணதால குழம்பு வந்து அப்படியே அந்த சூடு ஜாஸ்தியாக இருக்கும். கொத்தமல்லி எப்போவுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டேன்னா அது கவர் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட உள்ளே வந்து கரெக்டாக அந்த டேஸ்ட் வந்து போவோம். எறா சூப்பராக வெந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.